أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து எமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுவதாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை கேட்கின்ற கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானுடைய மாதம் என்றால் இந்த ரமலானிலே சரித்திரம் படைத்த பல விடயங்கள் நிகழ்ந்திருக்கிறதை எங்களுக்கு பார்க்கலாம். மக்காவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்ட ஃபத்ஹ் மக்கா என்ற இஸ்லாமிய வரலாற்றின் தலையெழுத்தை மாற்றி மக்கள் அலையலையாக இஸ்லாத்துக்குள்ளே கூட்டம் கூட்டமாக நுழைந்த வரலாற்று பதிவு நடந்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அதே போன்று இந்த வரலாற்றின் வெற்றியின் கதவை முதலாக திறந்து சிறுபான்மையாக இருந்தாலும் பெரும்பான்மையாக பலசாலிகளாக பழுத்த ஆயுதங்களோடு நீங்கள் இருந்தாலும் அல்லாஹ் யார் பக்கம் இருக்கிறானோ அவன் பக்கம்தான் வெற்றி என்பதை நிரூபித்த அற்புதமான வரலாற்று பத்ர் களம் நடந்ததும் நிச்சயமாக இந்த ரமலானுடைய மாதத்திலே தான். எனவே வரலாற்றை படிப்பதிலே ஈமானிய படிப்பினைகள் பாடங்களை பெற வேண்டுமே தவிர இந்த வரலாற்று பதிவுகளை வைத்து வித்தியார்த்திகளை நாங்கள் செய்துவிடக் கூடாது. அந்த வகையிலே ரமலானுடைய மாதத்தில் 17வது அன்று நடந்த மிகப்பெரிய ஒரு யுத்தம் தான் பத்ர் யுத்தம் என்று சொல்வது. இதனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் துல்லியமாக வரிக்கு வரி பார்ப்பதாக இருந்தால் 2 ஹவருக்கு மேல தேவைப்படும். ஆனாலும் இந்த பத்ர் களம் நமக்கு தருகின்ற படிப்பினையும் பாடமும் என்ன என்பதை பற்றி சில வரலாற்று பதிவுகளோடு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க முயற்சி செய்வோம். அதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட அதிகமான அந்த யுத்தங்கள்ல இந்த பத்ருக்கு இருக்கிற சிறப்பு வேற எதற்கும் கிடையாது. இந்த பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு கொடுத்த அந்தஸ்து அது இஸ்லாத்திலும் சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்திலும் பிற்பட்ட காலத்திலும் பத்ர் சஹாபி என்றால் ஒரு தனித்துவமான அந்தஸ்து கொடுக்கப்பட்டதை பார்க்கலாம். இத்தனைக்கும் அந்த பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள் 313 பேர் தான். அந்த 313 பேர் அசைக்க முடியாத வரலாறு பேசுகின்ற மனிதர்களாகவே பார்க்கப்பட்டார்கள். நீங்க பார்க்கலாம், பத்ர் களத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது வேற எதற்கும் சொல்லப்படாத ஒரு வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறான். யௌமுல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்த நாள் அது. சத்தியம் வாழ்வதா அல்லது அசத்தியம் வாழ்வதா? சத்தியம் அன்றோடு முடிவு கட்டப்படுவதா வாழ்வதா என்ற பிரச்சனையில இருந்த அந்த கட்டத்துல அதுதான் அல்லாஹ் சத்தியத்தை அசத்தியத்தை பிரிக்கின்ற நாளன்று பத்ர் நாள எல்லாம் சொல்றத பார்க்கலாம். அதே போன்று பத்ர் களத்தை பத்தி சொல்லக்கொள்ள அல்லாஹு தஆலா பயத்தை கொண்டு அல்லாஹ் உதவி செய்த நாள். குர்ஆன்ல சொல்லும்போது யூஹி ரப்புக இலல் மலாயிகத்தி அன்னி மஅக்கும்
மலக்குமார்களே, நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்க மூமீன்களை உறுதிப்படுத்தணும். காபிர்களுடைய உள்ளத்துல நான் பயத்தை போட்டு அவர்களை நடுங்க வைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதம் தான் நுசிர்து பிர்ராப். வேற எந்த நபிக்கும் கொடுக்கப்படல. ஒரு எதிரி ஒரு மாத பயணிக்கிற தூரத்துல எதிரி வரக்குள்ளே அவன் உள்ளத்துல ஒரு பயத்தை போட்டு அல்லாஹ் சோதிக்கிறார். அது பத்ரு காலத்துல நடந்ததை பார்க்கலாம். பத்ரு களத்தை மற்ற எல்லா யுத்தங்களை தாண்டி மலக்குமார்களை அணி அணியாக 3000 மலக்குமார்களை எல்லாம் இறக்கி இருக்கிறதை பார்க்கலாம். வலக்கது நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா. நீங்க ஆயுதங்கள் சரியாக இல்லாமல் உடைந்த வாள்களோடு இருந்ததே 313 சஹாபாக்களுக்கும் 70 ஒட்டகங்கள், 2 குதிரைகள், போதிய ஆயுதங்கள் இல்லை, 2 குதிரை மட்டும்தான். அந்த ரோந்து நடவடிக்கையில ஈடுபடுறதுக்கு, உளவு பார்த்து வர்றதுக்கு முன்னால படை பின்னால வரும்போது சுத்தி ஒரு பயணம் வந்துருவாங்க. அந்த குதிரை படை காபிர்கள் 100 குதிரைகள், குதிரை வீரர்கள், 600 போர்க்கவசங்கள், எண்ணில் அடங்கா ஒட்டகங்கள், 1000 பேர் கொண்ட ஒரு படை பலமான ஆயுதங்களோட தயாரான நிலையில வந்தாங்க. முஸ்லிம்கள் யுத்தத்துக்கு என்று போகவில்லை. திடீரென்று யுத்தம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய கட்டளை புறமுது காட்டி ஓட முடியாது. ஈமான் மட்டும் இல்லை என்றால் மனிதன் ஆட்டம் காணுகிற இடம் அது. அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையும் ஷஹாதத் என்ற வீர மரணத்தையும் சுவர்க்கத்தையும் மறுமையையும் பற்றிய ஆசை மட்டும் இல்லை என்றால் நடுங்கி பயந்து ஓடுகின்ற இடம் அது. ஆனால் நின்றார்கள், ஒருவர் கூட தடம் பெறலாமல். கண்ணியமான சகோதரர்களே, அந்த இழிவான நேரத்தில் உங்களை பார்க்க கேட்க ஆளில்லாத நேரத்தில் உங்களை பார்த்தால் உலகம் பேசும் அப்பாவிகள் என்று அடிபட போகிறார்கள். இன்றைக்கு 1000 பேர்களோட 313 பேருக்கு போதலாமா? பலவீனமான ஆயுதங்கள், உடைந்த வாள்கள், 2 குதிரையோட முழு உலகமும் கேட்டாலும் சொல்லும் தயார் நிலையில வந்த 1000 பேரோட 313 பேர் ஒன்றும் இல்லாம நிக்கிறீங்களே என்றால் அதை யாரும் பேசுவார்கள். இழிவான நிலையில இருக்கிறாங்க, அடிபடுறது ரெடியா இருக்கிறாங்க. யுத்தம் சேர்த்து இப்ப முட்டாளி போராட 313 பேர் 1000 பேரோட மோதலாமா என்று இழிவாக பேசப்படுகின்ற பேசுபடு பொருளாக இருக்கின்ற நிலையில வலக்கது நஸரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தார். வஅன்தும் அதில்லா, நீங்க இழிவான நிலையில அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தார். ஆச்சரியம். கண்ணியமா பத்தக்குல்லாஹ், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்க அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கிறது. நபி அவங்க இந்த பத்ரு காலம் நடக்கிறதுக்கு முன்னால சுஜூதுல விழுந்து கொண்டு அணி அணியாக சஃபுலா சஹாபாக்களை தயார்படுத்தி சின்ன ஒரு கூடாரம் அடிக்கப்பட்டு ரசூலுல்லாஹ். இந்த கூடாரத்துல விழுந்து சுஜூதுல விழுந்தாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹும்ம இன்தஹலி ஹாதிஹில் இஸாபா, இந்த சின்ன கூட்டத்தை நீ அழித்தால் யா அல்லாஹ், லன் துஅபத் ஃபில் அர்ல், இந்த பூமியில வணங்க யாரும் இருக்க மாட்டாங்க யா அல்லாஹ், உன்னை வணங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க யா அல்லாஹ். கண்ணியமான சோதரர்கள் கெஞ்சி 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 கேட்கிற அந்த அழுகையை பார்த்துட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இருந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நபியே, நீங்க இவ்வளவு கெஞ்சினீங்களே, இவ்வளவு கெஞ்சினத்துக்கு பின்னால ஒரு நாளும் அல்லாஹ்வோட துஆவை கபூலாக்காம இருக்க மாட்டான். போதும் கேட்டது அல்லாஹ் தருவான் என்று அபூபக்கருடைய ஈமான் உறுதியை பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ், அபூபக்கருடைய அந்த ஈமான் உறுதியை பாருங்க. இவ்வளவு கெஞ்சினத்துக்கு பின்னால நீங்க அல்லாஹ்வுடைய நபியாக இருந்து அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு படைப்பு, நீங்க இவ்வளவு அழுது கேட்கிறீங்களே, ஒரு நாளும் அல்லாஹ் கைவிட மாட்டாங்க. சுஜூதுல இருந்து அந்த சால்வை கீழே விழுது, அழுது கேட்டுட்டு அப்படியே தலையை தூக்கினாங்க. அப்ஷிரியா அபூபக்கர், அபூபக்கர் சந்தோஷப்படுங்க, அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தரப்ப போறாங்க. அண்ணன் ஜிப்ரீல் அந்த குதிரையில புழுதிகள் தெறிக்க தெறிக்க வந்திறங்கிட்டார்கள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, நீங்க பார்க்கலாம், பத்ரு களம் என்ற அந்த பகுதியை நிறைய சிறப்பித்தெல்லாம் தலை பேசுகிறாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, முஸ்லீம்கள பிற்காலத்துல நான் ஒருத்தரை விரட்டி கொண்டு போனேன், ஒரு காபிர விரட்டி கொண்டு ஓடுற அடிக்கிறதுக்கு
அடிக்க முன்னால் அவருடைய கழுத்து கீழே விழுது. எனக்கு ஒரு சத்தம் கேட்டது, மேலிருந்து ஒரு அடி அடிக்கிறது. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது மலக்குமார்கள். சில பேர் பிற்காலத்துல இஸ்லாத்துக்கு வந்து என்ன யாரோ ஒரு அறிமுகம் இல்லாத பிடிச்சிட்டு போறத கண்டேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்ட அமரர்கள் இறங்கினாங்க ரசூலுல்லாஹ். பத்ர் களத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சிறப்பிச்ச மாதிரி பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களை பத்தி இப்படி ஹதீஸ் வருது பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவா இருக்குது, சஹீஹுல் புகாரில. ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மா தஉதுன அஹ்ல பத்ரின் ஃபீக்கும், நபியே பத்ர் களத்துல கலந்து கொண்ட 313 சஹாபாக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவரும் அந்த பத்ர்ல இறங்கினார். லேசான ஒரு ஆள் அல்ல பத்ர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லைலத்துல் கத்ர்ல இறங்குற ஒரு பெரிய ஒரு அமரர். அவர் வஹி என்ற அமானியத்தை கொண்டு வந்தவர், பரிசுத்த ஆவி என்று வர்ணிக்கப்பட்டவர். உலகிலே யாரையாவது அல்லாஹ் விரும்பினால் முதலாவது அழைத்து சொல்லப்படுகிற மலக்கு, கோடான கோடி மலக்குல ஜிப்ரீல தான் அல்லாஹ் அழைக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு கண்ணியமான மலக்கவர். பத்ருக்கு வந்தார் அவர். அந்த ஜிப்ரீல் வந்து கேட்டாரு, மதஉதுன ஃபீக்கும் அஹ்ல பத்ரின், பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நபியே என்று கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் அஃதலில் முஸ்லிமீன், இந்த முஸ்லிம் சமூகத்திலேயே மிக சிறப்பான மனிதர்கள் அவங்க. 310 பிலால் எல்லாம் பத்ர்ல கலந்து கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, சொன்னார்கள் முஸ்லிம்கள்ல மிக சிறந்தவங்க அவங்க தான். எத்தனை ஆயிரம் கோடிகள் மறுமை நாள் வரக்காட்டும் முஸ்லிம்கள் வந்தாலும் அதுல மிகச்சிறந்தவங்க சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள்லயே மிகச்சிறந்தவங்க இந்த பத்ர்ல கலந்து கொண்டுவாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி சொன்னார், வகதாலிக மன் ஷஹித பத்ரம் மினல் மலாயிகா, மலக்குமார்களும் 3000 பேர் இறங்கினாங்க. வமயஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, அல்லாஹ்வுடைய மலக்குமாருடைய எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. கோடான கோடான கோடி மலக்குகள்ல அல்லாஹ்க்கு தான் தெரியும் அந்த எண்ணிக்கை எவ்வளவு வேண்டி. அந்த கோடான கோடி மலக்குகள்ல இந்த பத்ர்ல கலந்து கொண்ட 3000 மலக்குகள் மிகச் சிறந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நீங்க பார்க்கலாம், பத்ர்ல கலந்து கொண்ட வங்க சொர்க்கவாதிகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப பத்ர்ல ஒரு நாள் கொல்லப்பட்ட சஹாபி உம்மு ஹாரிசா என்று சொல்ற ஹாரிசா என்ற அந்த சஹாபி கொல்லப்பட்டாரு. பத்ர் காலத்துல 70 காபிர்கள் கொல்லப்பட்டாங்க. முஸ்லிம்கள் 14 பேர் கொல்லப்பட்டாங்க. நான் எல்லாம் சுருக்கி சுருக்கி சொல்றேன் உங்களுக்கு, இந்த சின்ன டைமுக்குள்ளுக்கு சுருக்கி சொல்றேன் நான். பத்ர் களத்துல மொத்தமாக சஹாபாக்கள் 14 பேர் கொல்லப்பட்டாங்க. 70 காபிர்கள் கைதியாக பிடிபட்டாங்க. 70 காபிர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த காபிர்கள்ல மக்கால லீடர்களாக இருந்த, இஸ்லாத்தை கடினமாக எதிர்த்த பெரும் பெரும் தலைவர்கள் 24க்கும் அதிகமானவர்கள் பத்ர்ல கொல்லப்பட்டார்கள். அபூ ஜஹல் இருந்து, உத்துபால் இருந்து, ஷைபால் இருந்து, வலீதில் இருந்து, உமையால் இருந்து பயங்கரமான லீடர்கள் அவ்வளவு பேரும் பத்ர்ல கொல்லப்பட்டார். இஸ்லாமிய வரலாற்றுல எதிரியாக இருக்கிறார்கள். முதல் யுத்தத்திலே அல்லாஹ் தொட்டச்சி வீசினாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அப்ப அந்த பத்ர்ல யுத்தம் நடந்து முடிஞ்சிருக்கிற டைம்ல ஒரு பெண்மணி உம்மு ஹாரிசா என்ற பொம்பளை அழுது வாராங்க. வந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மலக்கியா உம்மு ஹாரிசா, ஹாரிசாவுடைய தாயை நீங்க ஏன் அழுதுங்கம்மான்னு கேட்டாங்க. பாருங்க, ஒரு யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால அந்தந்த ஆட்கள்கிட்ட சில பேர் விதவையாகுவாங்க, சில புலல் அனாதையாகுவாங்க, சில பேரு மகனை இழப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்குள்ள அல்லாஹ்வுடைய நபி மிக அருமையாக அவங்களோட உளவியல் ரீதியாக அவங்களை அரவணைப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டு வரக்குள்ள கேட்டாங்க, ஹாரிசாவுடைய தாய் நீங்க ஏன் அழுகுறீங்கன்னு சொல்லி. அப்ப அவ சொன்னா, அல்லாஹ்வுடைய நபியே, என் மகன் இந்த பத்ர்ல கலந்து கொண்டு வஃபாத் ஆகிட்டாங்க யாரும் சொல்லலாம். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும்.
என் பொடியன் சுவர்க்கத்தில் இருக்கிறானா இல்லையா? அவன் சுவர்க்கமாக இருந்தால் ஃபைன்கான ஃபில் ஜன்னத்தி சபர்து, நான் பொறுமையாக இருக்கிறேன் யார் சூழல்லாம். என் பொடியன் சுவர்க்கத்திலயா? அவன் சுவர்க்கமா என்று சொல்லுங்க என்று கேட்டார்கள். ஃபைன்கான கைரதாலி, இதுக்கு மேல சொர்க்கம் இல்லாட்டி என்னால அழுகை அடக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யார சொல்லலாம். சொன்னாங்க, யா உம்ம ஹாரிசா இன்னஹா ஜினானுன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கம் உண்டல்ல, பல சுவர்க்கங்கள் இருக்கின்றன. வ இன்னப்னக அஸாபல் ஃபிர்தௌஸல் அலா, ஒரு மகன் முதல் தரமான உயர்ந்த ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்துல இருக்கிறார் நாங்க சொல்லுங்க. சந்தோஷமாக அந்த தாய் திரும்பி போனாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றுல பத்ர் களத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் அவங்க என்ன தவறு செஞ்சாலும் மன்னித்து விட்டேன் என்ற உத்தரவாதத்தை கொடுத்தாங்க. நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ இப்தலா அலா அஹ்லி பத்ரின், பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்டவங்களை பத்தி அல்லாஹ் பார்த்தான். பார்த்துட்டு ஏமலு மா ஷீதும், நீங்க எதை செஞ்சாலும் கஃபர்து லக்கும், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று உத்தரவாதம் அளிக்கிறான். அதனால அந்த பத்ர்ல கலந்து கொண்டவங்க யாரும் இந்த ஹதீஸை மிஸ்யூஸ் பண்ணல. அல்லாஹ்க்கு தெரியும் இவங்க மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க, மன்னிப்பு தந்திருக்கிறதான எதையும் செய்யலாம் என்று அப்படியானாக்கள் அல்ல. ஈமான்ல பழுத்த, ஈமான்ல வரலாறு படைச்ச ஒரு பலமான ஈமான்தாரிகள் அந்த பத்ர் சஹாபாக்கள்ன்றவர். கண்ணியமான சகோதரர்களே, நீங்க பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான்ல, அப்ப உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய வரலாற்றுல பத்ர் யுத்தம் நடந்தது, உஹுத் யுத்தம் நடந்தது, ஹந்தக் யுத்தம் நடந்தது, இப்படி பல யுத்தங்கள் நடந்ததுக்கு பின்னா ஹிஜ்ரி 6ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணன் மக்காவுக்கு உம்ரா சேர்த்து போற டைம்ல மக்கால் உள்ள ஆட்கள் அரத்துடைய எல்லையில வச்சு முஸ்லீம்களை தடுக்கிறாங்க. அதுக்கு பின்னால் அந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. அந்த உடன்படிக்கையில 10 வருஷத்துக்கு யுத்தம் நடக்காது. அப்படி இப்படி எல்லாம் நடந்து அந்த உடன்படிக்கை முஸ்லீம்களுக்கு பாதகமாக இருக்கும் போது அவங்களுக்கு சாதகமாக அதை போட்டுக்கொண்ட உடனே ரசூலா பொறுமையாக இருந்தாங்க. வெற்றி எங்கட கைக்கு வரணும், ஒரு புட்டி கிடக்கணும் என்று கடைசியில் அவனே போட்டு அவனையும் ஒப்பந்தத்தை முடிச்சாங்க. ஹிஜ்ரி 7ல கடைசியில இதை முடிக்கிறாங்க. ஹிஜ்ரி 6ல ஒப்பந்தம் நடக்குது, ஹிஜ்ரி 7ல கடைசியில முடிச்சாங்க. 8ஆம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுதான் சந்தர்ப்பம். அவங்களே உடன்படிக்கையை முடிச்சாங்க. இனி நாங்க பலவந்தமாக போய் கஅபாவை கைப்பற்றுவோம், எங்களுக்கு உரிமை இருக்குது என்று அந்த ரமலான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 பேர் கொண்ட சஹாபாக்கள் டீம் ஒன்று சமைச்சு நாங்க பெய்த்து மக்காவை கைப்பற்ற போறோம் அப்படி முடிவெடுத்தாங்க. நல்லா கவனிங்க. அப்படி முடிவெடுக்கிற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க, குதில் உயூன், யா அல்லாஹ், நாங்க இங்கிருந்து மக்காவை கைப்பற்ற போற செய்திய மக்கா காபிர்களுக்கு போகாம நீ பாதுகாத்துடு. இந்த மெசேஜ் போப்படாத அவங்களுக்கு, நாங்க நேர பேத்து பிடிச்சோம், அடிச்சு பிடிக்கிறல, மரியாதையாக கௌரவமாக பிடிக்கிறேன். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கும் சொன்னாங்க, நீங்க யாரும் நாங்க ரெடியாகி இங்கே அங்க போறோம் என்ற செய்திய நீங்க வெளியில் விடக்கூடாது, ரகசியத்தை பாதுகாத்துக்கோங்க சொல்லிட்டாங்க. இப்படி இருக்க கொள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகை வருது, நபியே நீங்க மறைச்ச செய்திய ஒரு பொம்பளையோட கையில ஒரு கடிதம் ஒன்று கொடுத்து, இன்ன இடத்துல அந்த பொம்பளை பேத்துட்டிருக்கிறாள், மக்காக்கு இந்த மெசேஜ் எடுத்துக்கொண்டு என்று சொல்லி அல்லாஹ் வகை அறிவிக்கிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சு கட்டும் வேகமாக பேத்து, இன்ன இடத்துல ஒரு பொம்பளையோட கையில ஒரு கடிதம் போகுது, பிடிச்சிட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க அந்த கடிதத்தை. இவங்க பேய்த்து அந்த கடிதத்தை கேட்கிறாங்க. அந்த பொம்பளைய அதட்டி, எனக்கு ஒரு கடிதம் இல்லை என்று மறுக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய நபி சொன்னது உண்மை. அதட்டி அதட்டி கேட்ட உடனே கடைசியாக தலைமுடிக்குள்ளேருந்து அந்த கடிதத்தை எடுத்து அப்படி கொடுக்குறாங்க. இப்ப மதீனால எல்லாருக்கும் பரபரப்பான செய்தி, நாங்க மறைச்ச செய்திய யாரோ இங்கிருந்து ஒருத்தர் கடிதத்தை எழுதி அனுப்பிக்கிறார். கடிதத்தை இங்கிருந்து ஒரு ஆள் தான் அனுப்பிக்கிறாங்க. பல மாதிரி பேசுறாங்க, யார்டா அந்த துரோகத்தை செஞ்சது, யார்டா அந்த மாதிரி விஷயத்தை செஞ்சது, நாங்கெல்லாம் கஅபா வெற்றி கொள்ளணும் ஆசையோடு இருக்கு, இவ்வளவு காலமாக காணுகிற ஒரு கனவு உண்டது, நாங்க இவ்வளவு யுத்தங்களை செஞ்ச இலக்கே கஅபாவை வெற்றி கொள்றது தானே, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யார் இந்த மாதிரி அநியாயத்தை செஞ்சதுன்னு பல மாதிரி கொந்தளிக்கிறாங்க. இந்த கடிதத்தை அப்படியே மடிச்செடுத்து கொண்டு ரசூலுல்லாஹ் வராங்க. இங்க எல்லாம் மதீனால இது கூட பார்த்துட்டீங்கிறாங்க, யாரு இதை செய்ததுன்னு. கடிதத்தை அப்படியே கொண்டா எழுதினவர் கிட்டதான் இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் கிட்ட பிரிச்சு வாசிக்கப்பட்டதை பார்த்தால்
ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ற அந்த மனிதர் தான் அதை எழுதுகிறார். ஹாத்திப் இப்னு அபி பல்தா அந்த ஆள் அப்படி கடிதத்தை எழுதினோம். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, ஹாத்திப் கடிதத்தை நீங்க எழுதிக்கிறீங்க. அவர் முக்கியமான ஒரு சஹாபி. அவர் அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பயும் ஒரு வேகமான மனிதன் கிட்ட வந்து அந்த கானல்லாஹ வ ரசூலுஹு, அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் ஒரு மாறு செஞ்சிருக்கிறது யார் சொல்லலாம். தானி அத்ரிப் உனுகஹு, எனக்கு அனுமதிதாக இந்த கழுத்தை 2 துண்டா வெட்டி போடுறேன். அந்த சந்தர்ப்பத்துல அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ்வுடைய நபியை, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் உறுதியாக ஈமான் கொண்டவர். அதை சொல்றதுக்கு முன்னாலேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கழுத்தை வெட்டுனேன் என்று சொல்லி அனுமதி கேட்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க, என்ன தெரியுமா? உமர் இன்னஹு கத் ஷஹித பத்ர், பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட சஹாபி உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. அவரால் தப்பு நடந்திருந்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவார் என்ற உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எப்படி அந்த பத்ர் சஹாபிக்கு இப்படி ஒரு வார்த்தையை பேசுவீங்க? உடனே நான் இப்படி பேசிட்டேனே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுதாங்க. உடனே அமைதிப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு மறக்காம தியாகிகள் நாங்க எப்பயும் மறக்கப்படாது. இவ்வளவு அருமையான லீடர் பாருங்க. ஆரம்ப கால தியாகிகளை இடையில சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாங்க தட்டி வீசிடுறது வரலாறு மறக்கப்படாது. பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபிய ரசூல் அரவணைச்சு இங்க பார்க்கலாம் சொன்னார்கள். பத்ர்ல கலந்து கொண்டு அரவணைச்சு கேட்ட என்ன நடந்தது? இல்லாட நபியே, நான் கெட்டவன் அல்ல யார சொல்லலாம். நாங்க எல்லாரும் மக்காலேருந்து இங்க மதீனாக்கு ஹிஜ்ரத் வந்த ஆட்கள். இங்க வந்த ஆட்கள் எல்லாருக்கும் மக்கால கௌரவமான குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க. இங்கிருந்து மக்காவை கைப்பற்ற போற செய்திய யாரும் கொடுக்காட்டி கூட அவங்களோட குடும்பம் பழி வாங்கப்படாது. என்றால் கௌரவமான குடும்பத்தார்கள். ஏண்ட குடும்பம் ஒரு அப்பாவி குடும்பம் யார சொல்லலாம். என் குடும்பம் அப்பாவி. மதீனால இந்த ஹாத்திப் இருந்தும் கூட சும்மையாலும் எங்களுக்கு இந்த மெசேஜை சொல்லலையே என்று சொல்லி அநியாயமாக என் குடும்பத்தை அடிச்சு நொறுக்குவாங்க என்ற பயத்துலதான் நான் என் குடும்ப அப்பாவி குடும்பத்தை பாதுகாக்கடா இப்படி செஞ்ச யார சொல்லலாம் சும்முட்டாங்க. பத்ர்ல அந்த கலந்து கொண்ட சஹாபிக்கு கொடுத்த அந்தஸ்துக்கு ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு சொன்னேன். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றுல காபிர்கள் யுத்தங்களை விட்டுட்டு போன பொருள்களை கனிமத் என்று சொல்ற. இந்த கனிமத் ஹலாலாக்கப்பட்டது இந்த பத்ர் களத்துல. கண்ணியமான சகோதரர்களே, எனவே அந்த பத்ர் களம் ஒரு வித்தியாசமான வரலாற்று பதிவு. அது அந்த பத்ர் களத்துல இது ஏன் இந்த யுத்தம் நடந்தது, எதற்காக இந்த யுத்தம் பண்ணப்பட்டது என்று கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால 13 வருஷம் அடிபட்டாங்க. மக்கால கடுமையாக உரிமைகள் பறிக்கப்பட்டாங்க. கடைசியாக வேறு வழி இல்லாம மதீனாவாசிகள் மக்கா ஹஜ்ஜிக்கு வந்த மாதிரி காலத்துல, அந்த ஜாஹிலியா காலத்துல ஹஜ்ஜிகளுக்கு வருவாங்க. மினால வச்சு அவங்களை சந்திச்சு ஒப்பந்தங்கள் பண்ணி அந்த அக்கபா உடன்படிக்கையோட செஞ்சுட்டு அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. சஹாபாக்கள் அனுப்பக்குள்ள அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு இருந்த எல்லாத்தையும் வெறுங்கையோட இந்த 90 கால பகுதிகளில் மன்னாரிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து புலிகள் இயக்கம் முஸ்லீம்களோட சொத்தை பறிச்சு கொண்டு வெறுங்கையோடு அனுப்பின மாதிரி தான் ஹிஜ்ரத் போனாங்க. அகதிகளாகத்தான் போனாங்க. அந்த போனத்தினால மதீனாக்கு போய்த்து ஒரு ஸ்திரமான தன்மை அடைஞ்சி அவன் நாளுக்கு நாள் மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு பின்னால எப்பயும் மக்கால் உள்ள காபிர்களுக்கு முஸ்லீம்கள் இங்கிருந்து ஹிஜ்ரத் மதீனாக்கு போனதுன்றது ஒரு பயமான ஒரு அச்சுறுத்தலான இடமா தான் இருந்தது. ஏனென்றா மக்கால் இருந்து இவங்க ஷாம் சிரியாவுக்கு பிசினஸ்ல போவாங்க. பெரிய வியாபார கூட்டம் போவாங்க. கோச்சி பொட்டி மாதிரி அந்த காலத்து 1000 ஒட்டகங்களை ஒன்றோடு இணைச்சு அதுக்கு கொஞ்சம் காவலர்களை போட்டு அதுல ஏற்றுமதி இறக்குமதி என்று செய்வாங்க. அந்த காலத்துல மக்காலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி என்று பல மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி செய்யற பிசினஸ் அவங்க செஞ்சுட்டு தான் இந்த வியாபார தளத்துல சிரியா முக்கியமான பொட்டாக இருந்த அந்த ஜாஹிலியா காலத்துல இருந்து ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போறன்னு வந்து உடனே இவங்க அந்த ஒரு கட்டத்தை நீங்க பார்க்கலாம். ஹிஜ்ரத் போகல இவங்க சொன்னாங்க, யாராவது முகம்மதுடைய உசிரோடு அல்லது பிணமாகவோ அது கொடுத்தா 100 ஒட்டகம் தருவோம் என்று ஏன் போட்டாங்கண்டா அவளுக்கு தெரியும் மதீனால செட்டில் ஆனா ஆபத்து.
அப்ப இப்படியே இவங்க மதீனால போய் தேய்க்க கொள்ள நாளுக்கு நாள் வந்துட்டு அதுக்கு போற இவங்க வியாபார அந்த பொருள்களை பறிமுதல் செய்யற அந்த இதுக்கு போனாங்க. ஏன்னா எங்கட இழந்த சொத்து அவங்கள்ட்ட இருக்குது, நியாயமா ரசூலா நடந்து கொண்டாங்க. ஏன்னா எங்கட சொத்தை பறிச்சவங்க, ஏன்னா எங்கட சொத்தை கூட ஹைலி எடுக்கலுமே எங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா இஸ்லாமிய அரசாங்கம் என்ற அடிப்படையில் அவங்க மதீனாட எல்லையை தாண்டித்தான் இவங்க சிரியாவுக்கு போகணும். மதீனாட இல்லைன்னா மதீனா கிட்ட வாழல்ல, மதீனா விட்டு தொலைவுல போறதுனாலும் நீங்க மதீனா பேத்து மதீனால உள்ள முஸ்லீம்கள் போய் தங்க நின்றால் அதை தாண்டி தான் அவங்க போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சரியான்னு சொல்றாரு. ரசூலா போகாம இந்த சஹாபாக்கள் ஒரு டீம் ஒண்ணு பிடிச்சு அனுப்புற அண்ணன் வியாபார கூட்டம் ஒன்று வாரமன்று ரசூலா கேள்விப்படுறது ரோந்து நடவடிக்கை உளவாளிகள் அந்த போர்டர் ரசூலா வச்சுதான் அங்கிருந்து வரக்கொள்ள டக்குனு பேத்து பறிக்கிற அவங்க தட்டுக்கு ஓடுற அண்ணாக்கு பின்னால ஷாம்ல இருந்து ஒரு கூட்டம் வந்துட்டீங்கிறாம் என்ற செய்தி முஸ்லீம்களை கேள்விப்பட்டு ரசூலா ஒரு டீம் ஒன்று அனுப்புற அந்த போர்டர்ல பேத்து விரட்டிக்கு ஓடுற, சிலதை பறிச்ச சிலது ஓடின, பல மாறி 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 நடக்குது. இப்ப நீங்க கொள்ளதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2ல ரமலானுடைய இந்த காலப்பகுதி நெருங்குற நேரத்துல ஷாமில் இருந்து 1000 ஒட்டகங்கள் நிறைய 50,000 திர்ஹம் பொறுமதியான சாமான்களோட 40 காவலர்கள் 1000 ஒட்டகத்துக்கு இப்படி மெசேஜ் கிடைச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப எதுக்கும் ரசூலா போக மாட்டாங்க. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செஞ்சாங்க, இது யுத்தம் ஒன்று இல்ல, இருக்கிற ஆக்கள் வாங்க வாங்கன்னு சொல்லி அவசரமா கூப்பிட்டாங்க. அதனாலதான் அந்த 313 பேர் வந்து, இல்லாட்டி 1000 பல பேர் வருவாங்க, பல பேர் கவலைப்பட்டாங்க. பின்னாங்க இந்த 313 பேர் அதிகம் அழுத்தம் செலுத்தாம யுத்தம் ஒன்று போறல, வரவங்க வாங்க அப்படி என்று லேசாக கூப்பிட்டாங்க. அதுல வந்தாங்க, அல்லாஹ் அருள் இருந்தவங்க வந்தாங்க. அப்ப 313 பேரோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்டர்ல போய் நிக்கிறாங்க. நிக்க கொள்ளதான் அபு சுஃபியானுக்கும் ஏற்கனவே தெரியுமா, இல்ல தலைவரா வந்துட்டீங்க அபு சுஃபியான் ஏற்கனவே அவங்க இடையில வழிமறைக்கிறது, பறிக்கிறது, இப்படி தப்பி போறது இதெல்லாம் அவனுக்கு கேள்விப்பட்டிருக்கிறதுனால எச்சரிக்கையாகத்தான் அவர் வந்தாரு. அவரும் உளவாளிகள்கிட்ட கேட்டுக்கொண்டு வர, இவரும் கேட்குது. அப்ப ஒரு கட்டத்துல அபு சுஃபியான் வந்துட்டு இருக்கக்குள்ள ஒரு இடத்துல வந்தால் கேட்கிறீங்க யாசரி வந்தாங்களா, வந்தாங்க 2 பேர் வந்துட்டு போனாங்க. அப்படி என்ற உடனே யார் எங்கிருந்து வந்தாங்க தெரியாதுன்னு அவர் சொல்ற. உடனே அபு சுஃபியான் கீழிறங்கி அந்த ஒட்டகத்துடைய அந்த மலத்தில் இருக்கிற பெரித்தம்பள கொட்டையை எடுத்து இப்படி செக் பண்றோம். செக் பண்ணி பார்த்தால் மதீனாவுக்கு வந்தீங்க, எங்களுக்கு ஆபத்து. உடனே நான் அவன் பார்க்கிறேன், எங்களோட பொருளுக்கு ஆபத்து, 40 பேரு நாங்க வந்திருக்கிறது, பறிக்க லேசா பறிக்கல. உடனே அவர் நிச்சயமா செய்யற மக்காக்கு அந்த காலத்துல சில மெசேஜ்கள் அனுப்புறதுக்கு வேகமாக கூலிக்கு ஆள் கழிக்கிற லம்லம் இப்னு அம்ர் அல் கிஃபாரி என்று சொல்ற ஆள் உண்டு கூலிக்கு. அவனை கூப்பிட்டு சல்லி கொடுக்குற, நீ அவசரமாக குதிரையில போயிட்டு மக்கால வைத்து சொல்லு, இந்த மாதிரி எங்களோட சொத்துக்கு ஆபத்து, முகமதுடைய படை பிடிக்க போகுது, இந்த ஒரு முடிவு காரணம் எங்களுக்கு குதிரைக்கு ஆழ்த்தான்னு சொல்லி அப்படி கேட்ட உடனே இப்ப பல நாட்களாக பல மாதங்களாக நடந்து வர இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும் என்று வெறியில இருந்த மக்கா காவிரிகள் அபூ ஜஹல் முக்கியமான ஆள், அப்பதான் சந்தர்ப்பமா பயன்படுத்துவோம் என்று 1400 பேரை தயார்படுத்தும். அந்த காலத்துல பல மாதிரி எப்படி தெரியுமா, முன்னுக்கு வந்து மலைக்கொச கேறி கொண்டு மக்கா வாசிகளே அழிவு வந்து விட்டது, சட்டையை கிழிச்சு கொண்டு நெஞ்சில் அடிச்சு கொண்டு பாரி வைக்கிறது. அப்ப தெரியும் ஆபத்து. 1400 பேரை தயார்படுத்தி கொண்டுதான் அங்கிருந்து ரெடியாகி வாரது. அவன் சொன்ன வார்த்தை தெரியுமா, பத்தரன் வரியா, ஆணவத்தோடும் அகங்காரத்தோடு தான் வந்தாங்க. மதீனாக்கு போய் தட்டி போனாங்க, அட்டிச்சுட்டாங்க நிற்போம், மதுபானத்தை குடிப்போம், நாங்கள் பெண்களை நடனமாட வைத்து ரசிப்போம், முஸ்லீம்களை பூண்டோடு ஒழிப்போம், அரபுலகம் பார்த்து எங்களை வீரத்தை பாராட்டி பேசட்டும், நாங்க யார் என்று விளங்கட்டும் அப்படின்னு மமதையோட கர்வத்தோடு தான் வந்தாங்க. வார வண்டியில 1400 பேர் வந்துட்டீங்க கொள்ள. நல்லா கவனிங்க, அபூ சுஃபியான் என்ன செய்யுமா, வேறொரு உத்தியை பயன்படுத்தி வேறு ரூட்டுண்டால கடலோர பிரதேசத்தால அப்படி தப்பி போறாரு. தப்பின உடனே அவங்க வந்துட்டீங்க கொள்ள, அபூ சுஃபியான் மறக்க மெசேஜ் அனுப்புற, நாங்க தப்பிட்டோம், நீங்க வர தேவையில்லை. பாருங்க, அந்த இறைய குடுத்து மீனை பிடிக்கிற மாதிரி அல்லாஹ் கொட்டுவாக்கி லொக்காக்கி எல்லாம் அழிச்சு போட பாருங்க. இந்த வார வழியில பல பேர் இப்ப ஆலோசனை,
பல பேரும் சொல்றாங்க, நாங்க பேத்து எங்கட மகனோட எங்கட மருமகனோட எங்கட குடும்பத்தோட நாங்க சண்டை பிடிக்க போறோம், ஏன்னா போக தேவையில்லைன்னு பலரும் சொன்னாங்க. அல்ல உத்துபா என்பது தூர நோக்கு ஆளுண்டவர். ஆனா அவரு அபூஜகளுடைய பிடிவாதத்துல இவர் வந்தார். அப்ப அந்த மாதிரி இருக்கக்குள்ள பல பேரும் சொன்னாங்க, அபூஜல் இல்ல பேத்துத்தான் ஆகணும். அப்போ ஒரு கோத்திரம் இருந்த அவங்களோட லீடருக்கு அவங்க கட்டுப்படுவாங்க. அதுல 400 பேரு அப்படியே பிரிஞ்சு போனாங்க. 400 பேரை போன மத்த 1000 பேரும் அப்படியே வந்தாங்க. இந்த பத்ரு களத்தை நோக்கி இப்படி வந்துட்டீங்கிறாங்க. அந்த வார வழியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் வகை அறிவிக்கிறான், இப்ப எதிரி வந்துட்டீங்கிறாங்க, நீங்க யுத்தம் செஞ்சே ஆகணும். இப்ப திரும்பி போகல மதீனாக்கு. பத்ர் என்ற இடம் கிட்டத்தட்ட மதீனாலிருந்து 170 கிலோமீட்டர் தூரத்துல பத்ர் என்ற இடம். பத்ர் என்ற இடத்துக்கு நீங்க போயிட்டு பார்த்தா வரும், அந்த காலத்துல எந்த யுத்தம் நடந்தாலும் பெரிய மார்க்கெட், பெரிய பிசினஸ் பொட்டானது. எல்லா மக்களும் ஒன்று கூடுற இடங்கள் தான் அந்த பத்ர் என்ற இடம். ஏன் அப்படி இருந்தா, அந்த காலத்துல அந்த தண்ணிகள் தேங்கி இருக்கிற இடம் ஒன்றது. பலரும் வியாபாரத்துக்கு வருவாங்க. மெயின் முக்கியமான இடம் உண்டு, அந்த இடத்துக்கு அவங்க வராங்க. இவங்களும் அந்த இடத்துல சரியா நிக்கிறாங்க. இப்ப யுத்தம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு நிர்பந்தமாக்கப்பட்டு திரும்பி போகலாம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தேவை, இப்ப எதிரிகள் எவ்வளவு பேர் வாராங்கன்னு அறிஞ்சு கொள்ளணும். அப்ப ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளவுத்துறையாக சில சஹாபாக்கள் அனுப்பினாங்க, தேடுங்க பாருங்க. வந்தால் ஒரு இடத்துல பார்த்தா தண்ணி எடுக்கிறதுக்கு 2 பொடியம்மாறு சின்னவன் வந்திருக்கிறாங்க. அந்த 2 பொடியம்மாரை கேட்டு, நீங்க யாருக்கு தண்ணி? இல்ல மக்களுக்கு ஒரு படை வந்துட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுக்க. உடனே அந்த 2 பேரையும் அதட்டி கொண்டு சொன்னாங்க, அமைதியா விடுங்க, அவங்கள்ட்ட தகவல் எடுக்கணும்னு கேட்டு கூட்டிட்டு வர சொன்னாங்க. கூட்டி கொண்டு வந்தோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இந்த பொடியிட்ட கேட்கிற, யார் யார் வந்தீங்கிறாங்க? தெரியாது, இப்படி ஆக்கள் வந்தீங்கிறாங்க, பெரிய கூட்டம் வந்து இருக்கிறாங்க. எவ்வளவு தெரிஞ்சு கொடுத்துக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா கேட்கிறாங்க? ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் அவங்க சாப்பாட்டுக்கு அறுப்பாங்கன்னு கேட்கிறாங்க. 9 இல்லாட்டி 10 ஒட்டகம் அறுப்பாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற, 1000க்கும் 900க்கும் இடைப்பட்ட ஒரு கிரௌட் வந்துகிறாங்க. சரியா சொல்றாங்க. அதுக்கு பின்னால காபிர்கள் வந்துட்டு வந்ததுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வச்சுக்கொண்டு, இப்ப நாங்க என்ன செய்யறோம், என்ன செய்யறது என்று ஆலோசனை பண்ற நேரத்துல கேட்டாங்க, நீங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, என்ன செய்யற? நீ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெஸ்ட் கிளம்பினாங்க, அல்லாஹ்வுடைய நபியே மவுத் வரைக்கும் யுத்தம் செய்வோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிளம்பினாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் யுத்தம் செஞ்சுதான் ஆகணும், யுத்தம் செய்வோம். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு கிளம்பினாங்க, அல்லாஹ்வுடைய நபியே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பனு இஸ்ராயல்கள், நீங்கள் உங்களோட அல்லாஹ்வும் பேத்து இந்த காபிரோட யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்க நிக்கிறோம் என்று சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். இதுஹப் அந்த வரப்புக்கு ஃபகாத்திலா இன்னா மஅகுமா முகாத்திலூன், நாங்க அவங்களோட சேர்ந்து யுத்தம் செய்வோம் அல்லாஹ்வுடைய நபியே என்று அவர் சொன்னார். இந்த 3 பேரும் பார்த்தா எல்லாம் முஹாஜிர்கள், மக்கால் இந்த ஹிஜ்ரத் போனவங்க. ரசூலுல்லாஹ் திருப்பி திருப்பி கேட்கிறாங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப மதீனா வாசிகள் விலகி கொண்டாங்க, ஏன்னா அவங்க தான் கிரௌட் கூட இருந்தாங்க. அவங்கள முஆத் இப்னு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்புறாங்க, அல்லாஹ்வுடைய நபியே நீங்க எங்களைத்தானே நாடுறீங்க ஓண்டாங்க, எங்கட நிலைப்பாடு மதீனா வாசிகள் நிலைப்பாடு கேட்கிறீங்க. நாடு நபியை இந்த கடல்ல வாய்ந்து நீங்க குதிச்சுட்டு எங்களுக்கு பாய சொன்னால் நாங்கள் பாய்வோம். யார சொல்லுவோம், நாங்க உங்களை ஈமான் கொண்டோம், மறுமையை நம்பி வாழ்கிறோம், உங்களுக்கு உதவியாக இருந்தோம். யார சொல்லுங்க. இதுல பக்கபலமாக ரசூலுல்லாஹ் சரியான சந்தோஷம். ரெடி. இப்ப 313 சஹாபாக்களை கொடுமைத்து இப்ப பத்ர் என்ற இடத்துக்கு போனா, இந்த பத்ர் என்ற இடத்துல இப்ப முதலாவது இந்த கேந்திர ஸ்தலம் இவங்க கூடார தடிச்சோடும். எதிரி வரமுந்து ரசூலுல்லாஹ் போய் இந்த மெப்ப பாக்குறாங்க. அந்த இடத்தை பார்த்துட்டு இப்ப ஒரு இடத்தை தீர்மானிச்சாங்க, முன்னால தண்ணி உள்ள ஏரியாவில் இருக்குது, அது எதிரியோட சைடுக்கு இருக்குது. ரசூலுல்லாஹ் பின்னுக்காக்கி அடிக்கிறாங்க. கூடார தடிச்சு முடிஞ்சதுக்கு பின்னால பரவாயில்ல, அந்த சஹாபாக்கள் எப்படி அந்த இஸ்லாத்தை விளங்கினாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இப்ப கூடார அடிக்க போற ஒரு சஹாபி ஹப்பாப் இப்னு முன்திர் என்ற சஹாபி வராரு. அவர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய நபியே அமன்சிலன் அன்சலகுல்லா, இந்த இடத்துல கூடாரத்தை அடிக்க சொல்லி அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வோட வஹி என்றா எங்களுக்கு ஒரு இடம் 8 கூட முன்னுக்கு வைக்க வேலை பின்னுக்கு வைக்க வேலை, அல்லாஹ் சொன்ன இடத்துல அடிக்கும். இல்ல என் சொந்த அபிப்பிராயத்துல நான் இந்த இடத்த நான் முடிவெடுத்தேன். நபியே எங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா இருக்குது, இது வகி இல்லாட்டி சொந்த கருத்தாக இருந்தால் இந்த கூடாரத்தை நாங்க தண்ணி உள்ள இடத்துக்கு முன்னுக்கு அடிப்போம். எங்கட சைடுல தண்ணீர் உள்ள பகுதி இருக்கணும்,
தேவையான தண்ணியை பயன்படுத்தலாம். எதிரி தாகத்தால் துடிக்கும் போது அவன் பின்னால தண்ணி கேட்க வந்தால் அடிச்சு அதை பயன்படுத்தலாம். நல்ல முடிவாக இருக்குது என்ற சொல்ல அந்த இடத்தை மாத்தினாங்க. இப்ப எதிரிகள் வந்துட்டாங்க, முஸ்லீம்கள் அணி அணியாக இருக்கிறாங்க. காலையில யுத்தம் நடக்க போகுது. இரவு நேரத்துல ரெண்டு சைடுக்கும் மழை பெய்யுது. முஸ்லீம்களோட சைடுக்கு மெல்ல ஒரு மழை பெய்யுது, காபிரோட சைடுக்கு கடினமான மழை பெய்யுது, வலுக்கலாக மாறிட்டுது. உங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கத்தை, பதற்றத்தை இல்லாமலாக்க தூக்கத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப அபூஜஹல் என்ன தெரியுமா செய்யறான்? முஸ்லீம்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்து கொள்றதுக்கு ஒத்தனை பிடிச்சு அனுப்புற, வேகமாக நீ பேத்து சுத்தி வந்து பாருங்க. அவன் ஒரு குதிரையில வந்தான், ஒரு மரத்தொண்டு கட்டும் வேகமாக வந்து அப்ப அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டான். எப்படி இருக்கிறாங்க அண்டி அபூஜஹல் கேட்கிறான். இவன் சொன்னான் ஒரு செய்தி, 300 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க, ஆனால் சாகுரத்துக்கு ரெடியாகி வந்திருக்கிறாங்க. அவங்க சாகுரத்துக்கும் மௌத்தத்துக்கு தயாராக வந்திருக்கிறாங்க. ஆனா நாங்க 1000 பேர் இருந்தாலும் அவங்க ஒத்தரு சாக கொள்ள எங்களை 2 பேரை கொண்டுட்டு சாகுற வெறியில் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எப்படி இருந்தீங்க? சுப்ஹானல்லாஹ். அது ஒரு பதற்றத்தெல்லாம் ஏற்படுத்துறாங்க மனதுல. அண்ணன் அடுத்த நாள் காலையாகிற நேரத்துல இப்படியே இருக்கொள்ள அந்த காலத்துல யுத்தங்கள் நடக்கிற முறை ஒன்று இருக்கு. மல்யுத்தம் தான் இஸ்டாட்டுக்கு நடக்கிற. அவனோட சைடால 3 பேர் வார். ஃபர்ஸ்ட்டுக்கு அவனோட சைடால 3 பேர் வந்தான். உத்துபா, ஷைபா, வலீத். இந்த உத்துபாவும் ஷைபாவும் நானாம் தம்பி, வயதான ஆட்கள். வலீத் வந்து ஒரு மகன், மகாபெரிய வீரன். இந்த 3 பேரும் வந்த உடனே ரசூல்லா அன்சாரி சஹாபாக்கள் அவங்க சொல்றாங்க, எங்களோடு போராடுறதுக்கு யாரு மல்யுத்தம் பண்றதுக்கு அனுப்புவோம் முகம்மது சத்தம் போட்டு. ரசூல்லா அன்சாரி சஹாபாக்கள் 3 பேரை பிடிச்சு அனுப்புறாங்க. அனுப்பினத்தோட அவன் அந்த அகங்காரத்தை பாருங்க. சொன்னால் இந்த அன்சாரி நோஞ்சலான ஆட்கள் எங்களுக்கு தேவையில்லை, எங்களோட ஒன்றுக்கு பிறந்து வளர்ந்துட்டு எங்களை விட்டுட்டு வந்த ஹிஜ்ரத் வந்த ஆட்கள் இருக்கிறாங்களே அவங்கள அனுப்பும் மக்காவாசியர். சொல்ல கும்யா ஹம்சா, ஹம்சா கும்யா அலி, கும்யா உபைதா, உபைதா ஹம்சா 3 பேரை போய் அனுப்பினாங்க. சொல்லலாம் ஹம்சா உத்துபாவோட போராடுறாரு, அபு உபைதா ஷைபாவோட அந்த யங்ஸ்டர்ஸ் யங்கோட அலிரதி எல்லாம் மோதினாங்க. கொஞ்ச நேரம் போகல, சுப்ஹானல்லாஹ், உத்துபாட கழுத்து கீழே விழுது, வலீதுடைய கழுத்து கீழே விழுது. அல்லாஹு அக்பர். அந்த அபு உபைதாவும் ஷைபாவும் மோதி கொஞ்ச நேரம் போகல ஹம்சா ரலியல்லாஹு அடி அடிச்சாங்க. அதோடு அவங்கடாக்கள் அங்க கூட இவங்கடாக்கள் அந்த கோஷம் எழுப்பி கடும் யுத்தம் நடக்குது. கடுமையான யுத்தத்துல சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு தஆலா மகா பெரிய வெற்றிய இப்படியே போக்கணும். ரசூலா சொல்றாங்க, முன்னேறி போங்க, முன்னேறி போங்க, உங்களுக்கு சுவர்க்கம் இருக்குது. உமைர் இப்னு ஹுமாம் என்ற சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் இந்த ஈச்சப்பழத்தை சாப்பிட்டுக்கிறேன், இதுல யுத்தம் செய்து கொல்லப்பட்ட எனக்கு சுவர்க்கம், நிச்சயமாக உங்களுக்கு சுவர்க்கம் இருக்குது. இந்த நேரமும் மிச்சமா இருக்குது. களத்தில் குதித்து போராடி ஷஹீதாக்கப்பட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இதுல நிறைய செய்தி இருக்குது, ஈமானிய பாடம் இருக்குது, நீங்க பார்க்கலாம். இல்ல பெரிய ஈமானிய பாடம் என்ன தெரியுமா? இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால 70 காபிர்கள் கொல்லப்பட்டாங்க, 70 காபிர்கள் கைதியாக பிடிபட்டாங்க. இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால் ரசூலா ஒரு மெசேஜ் சொன்னாங்க, யாராவது அபுல் பக்தரி என்ற அந்த ஆளை நீங்க கண்டா அவரை கொல்லாதீங்கன்னா, அதே மாதிரி நீங்க அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் என்ற சாச்சாவை கண்டா கொல்லாதீங்கன்னா, பனு ஹாஷிம் கோத்திரத்தை சார்ந்த யாரையும் கண்டா நீங்க ஒன்றும் கொல்லாதீங்கன்னா சொன்னாங்க. ஏன் தெரியுமா? இந்த பனு ஹாஷிம் தான் இந்த ஷுஅப் அபி தாலிப் பள்ளத்தாக்குல ஒதுக்க சமூக பைசரிப்பு செய்யற நேரத்துல முஸ்லீமாக இருந்தவங்க, இஸ்லாம் அல்லாதவங்களும் முஸ்லீம்களுக்கு ஆதரவாகத்தான் அவங்க இருந்தாங்க. பாவம், அந்த மக்கள் இந்த டீமாக வந்தாக இல்லாட்டி ஒதுக்குவானுங்கள் என்ற பயத்துக்கு தான் அவங்க மக்கால 1000 பேரோட சேர்ந்து வந்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு ஆதரவாகத்தான் இருந்தாங்க. ஆனா அவர் தான் தகவல் கொடுக்கிறது. இப்ப மதீனா வாசிகளோட ஒப்பந்தம் பண்ணி ரசூலா ஹிஜ்ரத் போக்கொள்ள ரகசியமாக நடுநிசையில பேசி பேசக்கொள்ள அப்பாஸ் ரலியல்லாஹு தான் பேசி சொன்னது, எங்களோட நானோட புள்ள இது, ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறோம்னா நீங்க கூட்டிட்டு போங்க, இல்ல நாங்க பாதுகாப்பு கொடுக்கிறோம். அப்படி ரசூலுல்லாஹ்வோட அன்பாக இருந்தவங்க அபூ தாலிப் மாதிரி ஆக்களவங்க எல்லாரும் என்ன கொல்லாதீங்கன்னா. கண்ணியமான சகோதரர்களே, இந்த அபுல் பக்தரி ஏன் கொல்லவானம் என்றார் ரசூலுல்லாஹ்? உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்துல முஸ்லீம்களை ஒதுக்கி ஷுஅப் அபி தாலிப் பள்ளத்தாக்குல ஒதுக்கிற நேரத்துல ஒரு யாப்பு எழுதினாங்க. அந்த யாப்ப கபத்துல்லா உள்ளுக்கு தொங்க வச்சாங்க, ஷாக காட்டும் ஒதுக்கி வைங்க. இவங்க இஸ்லாத்தை விட்டுட்டு வரோம், நம்ம அது காட்டு ஒதுக்குங்கன்னா
அதுக்கு எதிராக சில பேர் கோஷம் எழுப்பினாங்க, கிளர்ச்சி செஞ்சாங்க. அந்த அபுல் பக்தரி முத்திரதார். அதனாலதான் ரசூல் அந்த பத்ர்ல நன்றியோட ரசூல நடந்து கொண்டாங்க. நீங்க பார்க்கலாம், பத்ர்ல கைதியாக 70 பேர் பிடிபட்டாங்க. அந்த 70 பேர் பிடிபட்ட டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ப அந்த முத்தைம் இப்னு அதி என்ற ஒருத்தர் இருந்தார். இந்த முத்தைம் இப்னு அதி என்ற யார் தெரியுமா? இதெல்லாம் ரசூலோட எப்பயும் பாருங்க, அந்த நன்றி என்ற பகுதியை ரசூலா உடல்ல. ரசூலா ஆரம்பத்துல தாயிஃபுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. ஹிஜ்ரத் போனா 10 நாள் தான் நின்னாங்க. அடிபட்டு ரசூலா மறக்க வந்தாங்க. அங்க நிக்கலாம். மக்காக்கு வந்து உள்ளுக்கு பேத்துக் கொள்ள அடிபடுமென்ற பயம். ஹிராக்கு மலை ஓரத்துல ஒளிச்சுட்டு ரசூல்லா முத்தைம் இப்னு அதிக்குத்தான் மெசேஜ் அனுப்பினாங்க. காபிர் எப்பயும் அந்த சகவாழ் வாழ்க்கையில மாற்று மதத்தவங்களோட சேர்ந்து வாழ்ற நேரத்துல மாற்று மதத்தவங்கள முக்கியமான ஆட்களோடு நாங்க பழகணும். தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் அவங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படும். அப்படித்தான் வாழ்ந்தாங்க. அப்ப முத்தைம் இப்னு அதி கிட்ட மெசேஜ் அனுப்பினோடனே முத்தைம் இப்னு அதி என்ன தெரியுமா சொன்னாரு? நான் பாதுகாப்பு தரேன். அவன் மகன் ஆயுதத்தை கொடுத்து முகம்மது ஏண்ட பாதுகாப்புல வரணும், யாரு கை வைக்கலன்னு அவர்தான் பாதுகாப்பு கொடுத்தாரு. அந்த நன்றி. அப்ப அவர் மௌத்தாயிட்டாரு, கலிமா இல்லாம மௌத்தாயிட்டாரு. ஆனா அந்த முத்தைம் இப்னு அதியை பத்ர்ல வச்ச ரசூலா 70 கைதிகள் பெரிய பெரிய தலகள் கைதியா பின்பற்றினாங்க. அரபுலகத்துக்கு ஒரு பெரிய மெசேஜ் வச்சாங்க. சொன்னாங்க, முத்தைம் இப்னு அதி இப்ப ஹயாத்தோடு இருந்து இந்த 70 பேரையும் விடுதலை செய்யுங்கன்னு சொன்னால், அன்று எனக்கு செஞ்ச உதவிக்காக, தீனுக்கு செஞ்ச உதவிக்காக நான் அவருடைய பேச்சுக்கு இவ்வளவு பேரை நான் விடுதலை செய்வேன் என்று அவரை பாராட்டினாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பத்ர்ல அந்த 70 பேர் கொல்லப்பட்ட உடனே பத்ர் நடந்த இடத்துல ஒரு பெரிய பால் கிணறு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுல எல்லாத்தையும் தூக்கி போட சொன்னாங்க. அது எல்லாத்தையும் போடக்கொள்ள இந்த உத்துபாட மகன் ஒத்தரிக்கிற வலீத் அவர் கொல்லப்பட்டார். ஆனா உத்துபாட இன்னொரு மகன் தான் அபூ ஹுதைஃபா. இந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல வந்த அபூ ஹுதைஃபா என்று சொல்ற அவர் ஆல்ரெடி இஸ்லாத்துக்கு வந்தவர். அப்ப ரசூல் இந்த பால் கிணத்துல போடக்கொள்ள பாருங்க எப்படி லீடர்ஷிப் பண்ணிப்பாரு. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய விஷயம் நடக்கொள்ள ரசூலா பாக்குறாங்க அபூ ஹுதைஃபான முகத்தை பார்த்தால் அபூ ஹுதைஃபான கண்ணால கண்ணீர் போகுது. வாப்பட பொடியன் தம்பிட பொடியும் அங்க போட்டிக்கிறேன். இன்னொரு சைடால ஷைபா சாச்சட பொடியை போட்டிக்கிறேன். இந்த உத்துபா தார தெரியுமா? உத்துபாட மகள் தான் ஹிந்து, அபு சுஃபியான் கொஞ்சாது. எல்லாம் சாதாரணமான ஆக்கள் அல்ல, கிங் ஃபேமிலி அந்த மாதிரி ஆனாக்கள் இவங்க எல்லாரும் அந்த காலத்துல. இப்படி இருக்க கொள்ள கண்ணால கண்ணீர் போக அவ்வளவு சம்பவம் நடக்கல. அபூ ஹுதைஃபா பார்த்து கேட்கிறேன், என்ன அபூ ஹுதைஃபா வாப்பா இப்படி போடப்படுறத பார்த்து நீங்க கவலைப்படுறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாரு, என்ன வாப்பா இருக்கிறேன் நபியே, நல்ல விவேகமான நல்ல தூரநோக்கான நல்ல ஒரு மனிதன் உத்துபான்றது. ஆனாலும் அந்த சமூகம் என்ற அந்த ஒன்றுக்காக சில பேர் கொள்கைக்கு வராமங்கிற அவருக்காக இவருக்காக நல்ல மனுஷன் நிறைகிறாங்க. ஆனாலும் சமுதாயம் என்ற ஒன்றுக்காக வேண்டி சேர்ந்து வைத்துள்ளார். அதுலதான் அந்த அபூஜகளுடைய அந்த பிடிவாதத்தில் இவங்க லொக்காயினாங்க. அவ்வளவு ட்ரை பண்ணினவர். அவர் சொன்னாரு, இந்த பத்ர்ல கொல்லப்பட்டு பால் கிணற்றுல போடப்படுவாருன்னு நான் எதிர்பார்க்கலாம். அல்லாஹ் நபியே, என் வாப்பட நல்ல நிதான போக்குக்கு நான் நினைச்சேன் அவர் இஸ்லாம் அவரை கிடைக்க மாட்டேன். நீங்க பாருங்க, வாப்பா உத்துபா, மகன் இங்க, அடு சைடால மகள் அங்க, இங்கல வலிதிகள. இப்ப அவர் எப்படி வாப்பாண்ட அடிப்படையில தூர நோக்காயிருக்குள்ள ஒரு பேலன்ஸ் பண்ணுவாரு. ஆனா நான் நினைச்சேன் கலிமாவோட மௌத்தோட கலிமா கிடக்கல யார் சொல்ல, அதுதான் அழுகுறாங்க. நீங்க பார்க்கலாம், பத்ர் களம் முடிஞ்ச ஒரு காலத்துல இஸ்லாம் கிடைச்ச நேரத்துல வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் சொல்ற, வாப்பா பத்ர் யுத்தம் நடக்கொள்ள நீங்க எனக்கு வாழு கிட்ட ஆகப்பட்டு நீங்க என்ன காணல, எனக்கு உடனே வாப்பாண்ட மனசுக்கு வந்து அதனால நான் வெட்டல் உங்களை சொன்னார். திருப்பி இவர் சொன்னாரு, மகனே நீ என்ன புள்ள, ஆனா உன்னை விட எனக்கு அல்லாஹ் பெருசுடா மகனே. என்ன கண்ணுக்கு மட்டும் நீ அகப்பட்டு இருந்திருந்தா நான் உன்னை வெட்டிருப்பேன். நான் உன்ன மகன்ன்றதை விட என்ன ரப்ப திருப்திப்படுத்துறதுக்காக சொன்னார். பத்ர் களத்துல கைதியாக பிடிபட்ட ஆட்களுக்கு என்ன செய்யறன்றத ரசூலுல்லாஹ் பேசினாங்க. அதுல சில பேரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கொல்ல சொன்னாங்க. கட்டுமையான எதிரிகள். ஆனால் மத்த ஆட்கள் அப்படியே கைதியா கொண்டு வரப்ப என்ன செய்யறன்ற சொல்ல ஆலோசனை பண்ற நேரத்துல
உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நபியே, எனக்கு நெருக்கமான குடும்பத்தை நீங்க கைதியா பிடிபட்டீங்க. அபூபக்கருக்கு நெருக்கமானவர் அவருக்கு, எனக்கு மிச்ச நெருக்கமான என் குடும்பத்துக்கார என்ன கைதான், அவருக்கு நெருக்கமான அவர், ஒவ்வொருத்தருக்கும் நெருக்கமானாலும் அவன கைது. இவங்களோடு உள்ள பாசத்தை விட அல்லாஹ் எங்களுக்கு அன்பாக இருக்கணும் என்றதுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்கட கையால் எங்களை வெட்டுவோம் யார சொல்லுங்க. நீங்க பார்க்கலாம், பத்ர் களத்துல கடைசியா ரசூல் ஆலோசனை வைக்கிறாங்க. அப்ப நாங்க ஏதாவது பொருள் எடுத்துட்டு விடுதலை செய்வோம் என்ற கருத்து சொன்ன உடனே அவங்க திரும்புவாங்க தானே யார சொல்லலான்னு மென்மை போக்குற சொல்ல கையான்னு அதுக்கு முடிவு எடுத்தாங்க. ஆனா நல்லா ஆயத்திறங்குது, உமருடைய ஆலோசனை படி கொண்டிருந்தா நல்லா இருக்கும். அப்ப அந்த அந்த பொருள் எடுத்துட்டு நாங்க நஷ்டம் எடுத்துட்டு நாங்க அவங்களோட விடுதலை செய்வோம் என்ற முடிவுக்கு ரசூலா வந்த உடனே சொல்ல, இப்ப எல்லாத்தையும் செல்ற, உங்கள்கிட்ட வசதி இருந்தால் தந்துட்டு விடுதலை பெறலாம். கைதியாக பிடிபட்டவங்க 70 பேரை பார்த்தோம்னா அதுல ஒருத்தர் இருக்கிறாரு அபுல் ஆசன், ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். 70 பேர் கைதியாக பிடிபட்டதுல அபுல்லா ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் இருக்கிறார். மருமகன் யாருன்னா ஜைனப், ரசூலுல்லாஹ்வுடைய புள்ளல 4 புள்ள இருக்குது. ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், பாத்திமா. இல்ல ஜைனபுடைய மாப்பிள்ள அபுல்லாஸ், அவர் இஸ்லாத்துக்கு வரல, மகள் இஸ்லாத்துக்கு வந்தார். அப்ப இந்த பத்ர் காலத்தை எல்லாரோட சேர்ந்து வரணும் பண்றதுக்காக ஊர்ல எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இன்னொரு சேர்ந்து வந்துட்டு இந்த பத்ர்ல கைதியா அப்படிப்பட்டது அபுல்லாஸ் நீங்க ரசூலுல்லாஹ் கைதிகளுக்கு சான்ஸ் கொடுத்தோன்னே அவங்க டைம் கொடுத்த அவனோட பொருள்கள் ஏதாவது கொண்டு வந்து விடுதலை பண்ண. 2-3 நாளுக்கு பின்னால மக்காவுக்கு மெசேஜ் அனுப்பி ஒரு ஆபரணம் ஒன்று தூக்கி வாரிப்ப அபுல்லாஸ் ஜெயினம் அனுப்பி வச்சு ஆபரணம் ஒன்று சஹாபாக்கள் எல்லாரும் முன்னுக்கு இந்த ஆபரணத்தை கொடுக்கிற என்ன விடுதலை செய்யும் சொல்ல. அந்த ஆபரணத்தை பார்த்துட்டு கண்ணால கண்ணீர் வருது சொல்லாங்க. இது ஹதீஜா போட்டிருந்த மாலை, இது மகள் திருமணம் முடிவுக்குள்ள மகளுக்கு கிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. அவையோட களத்துல இருந்ததான் மாப்பிள்ளைக்கு கொடுத்து விடுதலை பெற்று வரதுக்கு மகள ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இது என்ன குடும்ப பிரச்சனை, நீங்க தீர்ப்பு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய நபியே நீங்க எடுக்கிற முடிவு எடுங்க. உடனே அபுல்லாஸ் கிட்ட அந்த மாலையை திருப்பி கொடுத்து என் மகளுக்கே கொண்டு வந்து கொடுக்குது, உங்களை நான் விடுதலை செய்யறேன், ஆனா ஒரு நிபந்தனை, என் மகளை மதீனாக்கு நீங்க வரத்துக்கு விடணும். அப்ப அவ்வளவு நாளாக மாப்புள்ள கொஞ்சாதிய பலவந்தமாக வச்சிருக்கீங்க. பத்ர்ல கடந்த சம்பவங்கள். இன்னொரு சைடால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் களத்துல வெற்றியோட மதீனாக்கு திரும்பி வராங்க. பத்ருக்கு போக்கொள்ள உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நபி நானும் மாறேன்னு சொல்லி சொல்ல. சின்ன உங்களோட வைஃப் என் மகள் ருக்கையா ஷோமில்லா அப்படிங்கிறாங்க, நீங்க பணிவிடை செய்யறதுக்காக நீங்க நல்லா ஷோமில்லா. பத்ர் யுத்தம் நடந்து வெற்றியோட சந்தோஷமாக மதீனாவை நோக்கி ரசூலுல்லாஹ் திரும்புறாங்க. மதீனால இந்த அடுத்த மெசேஜ் வருது, அல்லாஹ்வுடைய நபி அவங்களோட மகள் ருக்கையா வஃபாத் ஆயிட்டாங்க. இந்த சைடால சந்தோஷத்தோடு திரும்புறாங்க. அந்த சைடால ரசூலுல்லாஹ் கவலையான சம்பவம் கேள்விப்படுது. கண்ணியமான சகோதரர்களே, பத்ர் களம் என்பது நிறைய ஈமானிய தகவல்களை பதிஞ்ச ஒரு வரலாற்று பகுதியாக. எனவே இஸ்லாமிய வரலாற்றுல பத்ர் களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொள்ளும் வரக்காட்டும் மதீனாவில் இருந்த காபிர்கள் நேரடியாக முஸ்லிம்களை எதிர்த்து கொண்டிருந்தாங்க. பத்ருக்கு போகக்கூடிய நேரத்தில் கூட அவங்க பின்னால சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவங்க அடிபட்டு கொண்டு வாரது. பத்ர்ல வெற்றி கொண்ட உடனே அரபுலகத்தெல்லாம் பயமுறுத்தினா முஸ்லீம்கள் யார் அன்று. மதீனாவில் இருந்த காபிர்கள் அப்படியே பயந்து நடுங்க ஆரம்பிச்சதனுடைய விளைவு அவனுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்ல, முனாஃபிக்களாக நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் முனாஃபிக்கள் ஸ்டார்ட் பத்ர் யுத்தத்தை போறவங்க. உஹது யுத்தத்தை போக்கொள்ள 1000 பேர் போனது, 300 பேர் திரும்பினால் முனாஃபிக்கள் வெளியால முஸ்லிமா நடிச்சு கொண்டு உள்ளுக்கால காபிரா இருக்கிற நிலைமைக்கு ஆளானது பத்ருக்கு போறவங்க. நடிச்சு முஸ்லிமா ஏன்னால் போவர்டாக நேரடியாக எதிர்க்கையில முஸ்லிம்களோட தரம் விலகிட்டு. கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றுல இந்த பெரிய பகுதி முக்கியமான பகுதி. அந்த அடிப்படையில இஸ்லாமிய வரலாற்றுல நடந்த இந்த சம்பவத்தை வச்சு நாங்க படிப்பின சஹாபாக்கள் காலத்துக்கு பிற்பட்ட காலத்துல தாபியங்கள்
குர்ஆனுடைய ஆயத்து சொல்ற மாதிரி சஹாபாக்களுடைய பத்ர் சஹாபாக்களுடைய வரலாறுகளை புள்ளைகளுக்கு உட்கார வச்சு கற்றுக் கொடுத்தாங்க. நாங்க சீரா ரசூலோட வரலாறு படிக்கணும். அந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே, இதை வச்சு நாங்க ஈமானிய படிப்பினையும் பாடமும் படிக்கணுமே தவிர பித்அத்துகள் நோக்கி மூட நம்பிக்கை நோக்கி போப்படாது. அண்ணன் பத்ர் யுத்தம் நடந்த அன்றைக்கு நாங்க பத்ர் சஹாபாக்களை பத்தி மௌலித் ஓதணும், இப்படி பிழையான நிலைப்பாட்டுக்கு பொறுத்த பார்க்கலாம். அன்றைக்கு ஏதாவது பெண்கள் ஒன்று கூடி ஆனா புள்ள இல்லாதவங்களுக்கு புள்ள வாய்ப்பு கிடைக்கும், இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும், இந்த மாதிரி மூட நம்பிக்கைக்கு நாங்க போய் சஹாபாக்களுடைய வரலாறு பேசி அவங்க தகுதி வாய்ந்தவங்க தாபியங்கள் சஹாபாக்கள் இருந்த காலத்திலேயே யாரும் அப்படி ஒரு மௌலித் ஓதுல அவங்க யாரும் விதத்தை செய்யல. சஹாபாக்களோட தியாகத்தை படிச்சாங்க, சஹாபாக்களோட வீரத்தை படிச்சாங்க, சஹாபாக்களுடைய உண்மையான நபியோட பற்ற படிச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா, கூடாரத்தில் இருக்கிறாங்க. இந்த கூடாரத்தில் இருக்கக்குள்ள ரசூலுல்லாஹ் இப்ப 313 சஹாபாக்கள் தான் எல்லாம் அணியா வச்சு அன்சாரி சஹாபாக்கள் சாத் இப்னு முஆத் வாரவர், அல்லாஹ்வுடைய நபியே நாங்க யுத்தம் செய்யறோம், ஷாஹ காட்டும், நீங்க வரவானும் யார சொல்லலாம், நீங்க கூடாரத்துல இருங்க, எங்களுக்கு வெத்தி என்ன வாங்க, நாங்க தோக்குற மாதிரி கொல்லப்படுற மாதிரி விளங்கினால் நீங்க பின் சைடால் ஓடிடுங்க, நாங்க மௌத்தானாலும் இந்த தீன் வளரோடும் யார சொல்ல, நீங்க இருக்கோடும் உலகத்துல, நாங்க மௌத்தானாலும் நீங்க இருக்கோடும் யார சொல்லுங்க. இந்த பகுதி லேசிப்பட்ட பகுதி அல்ல கண்ணியமான சகோதரர்களே, நாங்க மௌத்தானாலும் நீங்க ஹயாத்தோடு இருக்கணும் யார சொல்லா. இன்னும் மக்கள் இருக்கிறாங்க மத்தியினால, எப்படிப்பட்ட தியாகம் என்று பாருங்க கண்ணியமான சகோதரர்களே. அவட உயிரை கொடுத்த நாங்க மௌத்தாகிறோம், நீங்க ஹயாத்தோடுறீங்க யார சொல்லலாம். நீங்க எங்களை அனுப்புறா, நீங்களும் வாங்கோ, நீங்களும் எங்களோட இருக்கணும், அப்படி பேசலாம். அவங்க இஸ்லாத்தை பார்த்தாங்க. நீங்க பாருங்க சஹாபாக்கள் இந்த வகையை விளங்கின விதத்தை பாருங்க. இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை பார்க்கலாம். எனவே நாங்க இந்த பிதத்தான விஷயங்களை பேசிருப்பாரு. ரசூலுல்லாஹ் காட்டாத உண்ட சஹாபாக்களை பாராட்டுறோம் புகழ்றோம் என்ற பேர்ல அவங்க கேள்விப்பட்டாலும் அவங்க இருந்தாலும் அவங்க விரும்புவாங்களா? நபி காட்டாத ஒன்ற மார்க்கம் என்று செய்யறது ஒரு நாள் அங்கீகரிக்க மாட்டாங்க. இன்னும் பத்ர் யுத்தம் என்ற பேர்ல நாங்க பிதத்தான நிலைமைகளுக்கு பேசிடப்படாது. நபி காட்டாத ஒன்று செய்யாத எங்க கண்ணியமானவங்களே, அதால நன்மை கிடைக்காது, நாங்க நபியை நேசிச்சதாக ஆகாது, அதனால பாவம் கிடைக்கும். என்ன குல்லு பிதஅத்தின் தலால வ குல்லு தலாலத்தின் பின்னார். நபி காட்டாத விஷயத்தை மார்க்கம் என்று செய்தால் பிதா, இந்த பிதஅத் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் திரும்ப என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதையெல்லாம் விளங்கி நடந்து கொள்வோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.